ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் ஹேண்ட்ஸம் காய்ஸ். இது 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் காமெடி படம். ஒரு பீஸ்ஃபுல்லான மவுண்டன் ஏரியாவில் ஒரு பழைய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு புதுசாக 2 பிரதர்ஸ் ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்க பேர் ஜே பில் அண்ட் சாங்கு. 2 பேருமே பார்க்க ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, ஆனால் மனசில் ரொம்ப இன்னோசென்ட். அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு நாள் நமக்குன்னு சொந்தமாக காட்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும்னு. அந்த ஆசை நிறைவேறி கடைசியில் ஒரு அழகான வீடு வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த வீடு நார்மலான வீடு இல்லை. முதல்ல வீட்டை பார்க்கும்போது செம்ம வீடு, பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியுது, இந்த வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்குன்னு. இது தான் ஹேண்ட்ஸம் காய்ஸ் படத்தோட ஆரம்பம். 2024 வந்த இந்த கொரியன் படம் முதல்ல ஒரு காமெடி படம் மாதிரி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக காமெடி ப்ளஸ் ஹாரர் ப்ளஸ் க்ரைம் ப்ளஸ் சூப்பர் நேச்சுரல்னு ஒரு கலவையாக மாறிடுது. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஜே பில் அண்ட் சாங்குவோட கேரக்டரைசேஷன் தான். 2 பேரையும் பார்த்தா வில்லன் மாதிரி இருப்பாங்க, ஆனால் நிஜத்தில் 2 பேருமே ரொம்ப இன்னோசென்ட்டானவங்க. அவங்க பார்க்குற விதத்துக்கும் அவங்க செய்கிற விஷயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இந்த படத்தில் காமெடியாக ஒர்க் ஆகியிருக்கு. ஒரு சீனில் அவங்க ரொம்ப சீரியஸாக ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் நமக்கு மட்டும்தான் அதை பார்த்தா செம காமெடியாக இருக்கும். அந்த காமெடி டைமிங் தான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. முதல்ல மூவி ரொம்ப லைட் ஹார்ட்டடாக காமெடி கலந்து போகுது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் வெயிட், இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு நமக்கு தோண ஆரம்பிக்குது. அந்த வீட்டோட பாஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும்போது மூவியோட ஜென்ரியே மாறுது. பர்டிகுலர்லி ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ஸ்டோரிக்குள்ளே வந்த பிறகு படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடுது. ஆனால் இந்த படத்தோட காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஹாரர் சிச்சுவேஷனில் கூட இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா காமெடியாக தான் இருக்கும். ஒரு பக்கம் கேரக்டர் சீரியஸாக உயிருக்காக போராடிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அவங்க பண்ணுற சில்லி மிஸ்டேக்ஸ் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்கும். இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, படம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். முதல்ல காமெடி, அப்புறம் ஹாரர், அதுக்கு பிறகு க்ரைம், அப்புறம் சூப்பர் நேச்சுரல். இதெல்லாம் ரொம்ப பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒரு என்டர்டைனிங் ஃப்ளோவில் கொண்டு போடுறாங்க. இந்த படத்தோட கதை அண்ட் சீன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பூஃப் மூவி பார்க்குற ஃபீலை தான் தரும். ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக உட்காந்து கேரக்டர்ஸோட பைத்தியக்காரத்தனத்தை என்ஜாய் பண்ணினா செம்ம என்டர்டைனிங்காக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஹேண்ட்ஸம் காய்ஸோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து ஸ்டோரி இல்லை, கேரக்டர்ஸ் தான். ஜே ஃபில் அண்ட் சாங்கு 2 பேரையும் பார்க்கும்போதே சிரிப்பு வரும். அவங்க 2 பேரோட பாண்டிங், அவங்க இன்னோசென்ட் நேச்சர், அவங்க பண்ணுற தப்பான டெசிஷன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிக்கான காமெடி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஹாரர் போர்ஷனும் கொஞ்சம் நல்ல ஒர்க் ஆகுது. பர்டிகுலர்லி வீடு ரிலேட்டடான சூப்பர் நேச்சுரல் மிஸ்ட்ரி கொஞ்சம் க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் கொரியன் காமெடி, ஹாரர் காமெடி, டார்க் ஹியூமர், சூப்பர் நேச்சுரல் மூவிஸ் மாதிரி படங்கள் விரும்பி பார்க்குறவங்கன்னா ஹேண்ட்ஸம் காய்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணலாம். ஆனால் இதை ஒரு சீரியஸ் ஹாரர் படமாக பார்க்கக்கூடாது. இது பயம் காட்டுறதை விட பயத்துக்கு நடுவில் சிரிக்க வைக்கிற படம். ஓவராலாக பார்த்தா காமெடி நல்லா இருக்குது, ஹாரர் பரவாயில்ல, கேரக்டர் செம, என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது. என்னை பொறுத்தவரை ஹேண்ட்ஸம் காய்ஸ் படத்துக்கு 5க்கு 2.5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.